Interface and implementation பார்க்கலாம். Interface-னா it is something that enables the communication between any two devices or a user and a device or any two users. அந்த மாதிரி ரெண்டு யூசர்ஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே நம்மளுடைய கான்டெக்ஸ்டில் என்ன எடுத்துக்கிறோன்னா an interface enables the communication between the user and the computer எடுத்துக்கிறோம். அப்போது say for example ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா we can see certain icons like new, save, open, so on. அதில் நியூன்ற ஐக்கான் கிளிக் பண்ணால் ஒரு எம்டி டாக்குமெண்ட் எனக்கு கிடைக்கும்ன்றது யூசருக்கு தெரியும். சேம் டைம் யூசர் நியூ ஐக்கானை கிளிக் பண்ணுறாங்கன்னா blank டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணுன்றது கம்ப்யூட்டருக்கும் புரியும். ஸோ எனக்கு என்ன தேவைன்றது, நான் என்ன பண்ணுனா எனக்கு அந்த ஒர்க் நடக்கும்ன்றது யூசருக்கு தெரியுது. இது பண்ணதுனால அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறதுனால என்ன பண்ணணுன்றதோ கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இன்டைரக்ட்லி த யூசர் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் த கம்ப்யூட்டர் த்ரூ தட் ஐக்கான். அப்போது அதுதான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் சம்திங் விச் எனேபிள்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. இப்போ அந்த ஐக்கான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோன்னா அது கிளிக் பண்ணால் நியூ டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் அதோட ஆக்ஷன். அது யூசருக்கும் தெரியுது, கம்ப்யூட்டருக்கும் தெரியுது. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக நம்ம அந்த ஐக்கான் யூஸ் பண்ணுறதுனால அதுதான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைட்டு, அந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணால் லைட் எரியும்ன்றதும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும்ன்றது தெரியும். ஸோ ஒரு லைட் எரியணும்னா நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், வேண்டாம்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணுன்றது தான் அந்த தெரிஞ்சால் போதும். அதுதான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு லைட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஒன்று டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப். அந்த லைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த ரெண்டு தான். ஒன்று ஆன் ஆகிருக்கும், இல்லைன்னா ஆஃப் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஒரு கார் நம்ம டிரைவ் பண்ணுறோன்னா அதில் லைக் எனக்கு அந்த காரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு வெஹிக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு என்ன தெரியும், ஆக்சிலரேட்டர் நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னா கார் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்ன்றது மட்டும் டிரைவருக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் ஆக்சுவலாக ஆக்சிலேட்டர் மேலே ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்டர்னலாக இன்ஜின் என்ன பண்ணோன்னா அதில் ஃபியூவல், ஏர், ப்ரெஷர் அப்ளை பண்ணோம், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர பவர்னால தான் வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்றது அந்த டிரைவருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும், ஆக்சிலரேட்டரில் ப்ரெஷர் கொடுத்தா வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும், அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அங்கே ஆக்சிலரேட்டர் தான் டிரைவருக்கும் இன்ஜினுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ அதனால் இங்கே ஆக்சிலரேட்டர் தான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். யாருக்கு நடுவில்? டிரைவருக்கும் இன்ஜினுக்கும் நடுவில். டிரைவர் நம்ம ஏன் காலிங்குன்னு சொல்கிறோன்னா அவங்கள தான், டிரைவர் ஏன் நம்ம காலிங்குன்னு சொல்கிறோன்னா அவங்க தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த இன்டர்ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது வெஹிக்கிளை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கணுன்ற மெசேஜை கொடுக்கறதுனால இவங்க தான் இன்ஜினை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம டிரைவரை காலிங் ஆர் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அண்ட் இன்ஜின் தான் அங்கே ஒர்க் பண்ண போதே. ஸோ அதனால அதை கால்டு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு வரோம்னாலே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு சொன்னாலே வினோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் மெயின் கான்செப்ட். அதில் இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ன்னா என்ன டிஃபைன் பண்ணுவோம்? இட்ஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் இன்டு அ சிங்கிள் யூனிட். அப்போது கிளாஸ்னா அதில் என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, அந்த டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலான்றதுக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் டிக்ளரேஷன் கம்பைன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் வித் அன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ். ஒரு கிளாஸ் டிக்ளரேஷன்னா அதில் என்னெல்லாம் இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ன்றது ஏற்கனவே தெரியும். ஸோ just defining a class or declaring a class alone is not going to fetch us anything unless and until an object is created for that class. அதனால தான் an object is an instance created for the class ன்னு சொல்லும்.
இப்போ ஜஸ்ட் ஃபார் அதே டியூப்லைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் க்ளோ ஆகும்ன்றது தெரியுது. ஆனால் அது ஒர்க் பண்ண அது அப்படி வரணும்னா நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் லைட் இஸ் நாட் கோயிங் டு க்ளோ. ஸோ இன்டைரக்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கே அந்த ஒர்க் பண்ண அந்த கான்செப்டை ஒர்க் பண்ண வைக்கிறது எலக்ட்ரிசிட்டி. அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு வெறும் ஸ்விட்சும் லைட்டும் இருந்தாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி மட்டும் இருந்தும் எந்த யூஸும் கிடையாது. ஸோ வி ஷுட் ஹாவ் த இன்டர்ஃபேஸ், தட் இஸ் லைட்டும் ஸ்விட்சும் இருக்கணும். சேம் டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டும் தேவைப்படும். அதனால தான் த இன்டர்ஃபேஸ் டிஃபைன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிலிட்டி டு த அவுட் சைட் வேர்ல்டு. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுதுன்னா பவர் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துது. அப்போ எரியலன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்றதும் தெரியப்படுத்துது. அப்போ அங்கே எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ டெஃபினேஷனுக்கு பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியப்படுத்துறது மட்டும்தான் இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. ஆனால் அது தட் ஒன்ட் பி எக்ஸிக்யூட்டட். என்ன பண்ணலான்னு மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணும். வேறாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த இன்டர்ஃபேஸால் சொல்லப்பட்ட ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். நம்மளோட டெஃபினேஷன் படி கிளாஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணுது என்னெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, அந்த டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம்னு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் என்ன பண்ண போகிறோன்றது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கிளாஸஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் த இன்டர்ஃபேஸ் அண்ட் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்மள கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் எப்படி அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோன்றது தான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். So on the whole, interface it's nothing but it just defines what an object can do. Implementation it carries out those instructions whatever defined by the interface.